பிரியமான அன்பு சகோதரிகளே, நேற்றைய தினம் இறை அனுபவத்தை நாம் எவ்வாறு பெறுவது, ஆண்டவர் பிரசன்னத்திலே நாம் எவ்வாறு இருப்பது, ஆண்டவருடைய உடனிருப்பு, அவரோடு நம்மை இணைத்துக் கொள்வது எப்படி என்பதை பற்றியெல்லாம் நாம் சிந்தித்தோம். இன்றைய நாளிலே நாம் நம்முடைய குடும்ப வாழ்வு அல்லது சகோதரத்துவ வாழ்வை எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றிய சிந்திப்போம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இறைவார்த்தை யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 19ஆம் இறை வார்த்தை வரை நாம் வாசிக்கின்றோம். இந்த இறை வார்த்தையிலே இறைவன் நம்மை எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். நம்மை இந்த உலகத்திலிருந்து அவர் பணிக்காக நம்மை அனுப்பி இருக்கின்றார், அல்லது நம்மை எல்லாம் ஆண்டவருடைய பணியை தொடர்ந்து செய்ய என்று கொடுத்திருக்கிறார் என்பதை இறைவன் சொல்லுகின்றார். 15ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், இவர்கள் எல்லாம் உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை, தீயோடமிருந்து அவர்களை காத்தல வேண்டும் என்றே வேண்டுகிறேன். 14ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன், நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. நாம் இவ்வுலகத்திலே வாழ்ந்தாலும் நம்முடைய பலனானது விண்ணகத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும். நம்முடைய திருத்தந்தை அவர்கள் குருக்களையும் துறவிகளையும் சந்தித்த வேளையிலே அவர் சொன்ன இறைவார்த்தை இதுதான். அவர் இதை மேற்கோள் காட்டி அவர் சொல்லுகின்றார், நாம் we have to root ourselves in the world but the fruit has to be given in the heaven. நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும், நாம் இந்த உலகத்தில் வேறொன்று இருந்தாலும் நம்முடைய பலனானது பயனானது இறை ஆட்சி நோக்கிதாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். எனவே நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் நாம் ஒரு இறை அனுபவம் பெற்ற மக்களாக, ஒரு சமூக அக்கறை கொண்ட மக்களாக, அதே நேரத்தில் சகோதரத்துவம் கொண்ட ஒரு மக்களாக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்று இறைவன் நம்மை ஆசிக்கின்றார். Today we are going to see about community as well as about fraternity. The Franciscans are called to have fraternity rather than community. There is a lot of difference between fraternity and community. Community என்று சொல்லக்கூடிய சமயத்தில் அது சமூகத்தில் கூட ஒரு குழுவாக இணைந்து செயல்படக்கூடிய கம்யூனிட்டியை பார்க்கின்றோம். இதிலே நம்முடைய கம்யூனிட்டி அல்லது ஃப்ரெட்டர்னிட்டி என்பது இந்த மூன்றாவது வகையை சார்ந்தது. இது அன்பை அடிப்படையாக கொண்டு நிலையான ஒன்றாக இருக்கின்றது. We are living in home, not in house. House always depends upon the woods and the stones and so on, how it is constructed, the building. Home, it is the people who live in the house. எனவே நாம் இறைவனுடைய மக்களாக ஒன்றிணைந்து ஒரு சகோதரத்துவத்தோடு வாழக்கூடியவர்கள். நாம் அனைவரும் இந்த சகோதர வாழ்வை வாழுகின்ற பொழுது the fraternity becomes a software. It is invisible. It is spiritual aspect. Ana fraternity has got the characteristics of Trinity. நம்ம மூவர் கடவுளுடைய இறை தன்மையை கொண்டதாக நம்முடைய சமூக நம்முடைய சகோதரத்துவ வாழ்வானது இருக்கின்றது. எனவே இந்த சகோதரத்துவ வாழ்வு வந்து சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இட் இஸ் எ கம்யூனிட்டி. சாஃப்ட்வேர் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் as well as the hardware also. எனவே சகோதரிகளே, நாம் நம்முடைய இறை உள்ளார்ந்த அனுபவத்தை பெற்றவர்களாக இந்த சகோதரத்துவ வாழ்விலே மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகின்றார். யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, இப்போது உம்மிடம் வருகிறேன், என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும் போதே இதை சொல்லுகிறேன். ஆண்டவர் நாம் இந்த சகோதரத்துவ வாழ்விலே மகிழ்வோடு இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகின்றார். நாம் மகிழ்வோடு இருப்பதற்கு பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். how to be a happy person என்று நாம் பார்க்கின்ற பொழுது டாக்டர் ஜோசப் மர்ஃபி த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ற நூலிலே எப்படியெல்லாம் நான் மகிழ்வாக இருக்க முடியும், ஒரு மனிதன் எப்படியெல்லாம் மகிழ்வாக வாழ முடியும் என்பதற்கு சில காரணங்களை சொல்லுகின்றார். அதில் முக்கியமாக இருப்பது நம்முடைய பாசிட்டிவ் ஆட்டிடியூட். நாம் எவ்வாறு இந்த உலகை பார்க்கின்றோம், உலகத்தில் இருக்கிற மக்களை பார்க்கின்றோம் என்பதை பொறுத்து நமது மகிழ்வானது அதிகரிக்கிறது என்று சொல்லுகின்றார்கள்.
ஆகவே நாம் நன்றி உணர்வு உள்ளதாக இருக்கும் பொழுதும் நம்முடைய மகிழ்ச்சியினுடைய தன்மையானது அதிகரிக்கின்றது. we have to be grateful to God as well as to our fellow being. that is very important. எனவே நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது நம்முடைய மகிழ்வானது அதிகரித்து கொண்டே செல்கின்றது. அன்பு சகோதரிகளே, பீயிங் கிரேட்ஃபுல், த கிராட்டிடியூட், அந்த ஒரு மனநிலை, தேங்க்ஃபுல் ஹார்ட், கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறான்ற நன்மைத்தனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் மகிழ்வோடு இருக்க முடியும். அதுதான் கடவுள் சொல்றார். நம்ம எல்லோருக்கும் எல்லாமா இருக்கும் பொழுது laugh with those who laugh, weep with those who weep. அழுவாரோடு அழுங்கள், சிரிப்பாரோடு சிரிங்கள். அதுதான் ஃப்ரெட்டர்னிட்டி. ரோமேற்கு எழுதிய 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பவுலடியார் சொல்றாரு. இது ஒரு அடிப்படையான ஒரு குவாலிட்டி டு பி அ ரிலீஜியஸ் இன் அ ஃப்ரெட்டர்னிட்டி, டு ஹாவ் ஹாப்பினஸ் இன் அவர் லைஃப். அதுதான் முக்கியம் சகோதரிகளே. எனவே நாம் ஒருவரை ஒருவர் தேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த மெக்கானிசத்தை நம்ம வளர்த்துக்கணும். ஆல்வேஸ் த மைண்ட் இஸ் ஸோ பவர்ஃபுல் சிஸ்டர்ஸ். நம்ம என்ன நினைக்கிறோமோ கடவுள் சொல்வது போல அதுவாகவே நாம் மாறுகின்றோம். நம்ம வந்து எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுறோம். அந்த மை காங்கிரிகேஷன் ஸோ குட், என்னுடைய கம்யூனிட்டி இஸ் ஸோ குட், மை சிஸ்டர்ஸ் ஆர் ஸோ குட், மை ஒர்க் இஸ் ஸோ குட், எவ்ரிதிங் ஸோ குட் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கின்ற சமயத்தில் அது நமக்கு வந்து ஒரு ஆப்டிமிஸ்டிக் ஐடியாவை கொடுக்கும். வில் நாட் பி a pessimistic person. The pessimistic person always is grudging and complaining all the time, complaining about everything. எல்லாத்தையுமே அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடியவர்கள். அதுக்காக உண்மையாலுமே ஒரு தவறு நடக்குது வந்து வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்ற பொழுது அதை நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. மாறாக அவங்க வந்து எல்லாத்துக்குமே எவ்ரிதிங் நோ, இன்னைக்கு வாட் இஸ் திஸ், த சன் இஸ் நாட் கம்மிங் ஸோ லேட், what is this, today is raining, what is this, it's so hot today, what is this, today you had only this breakfast, what is this, you had only this one as a lunch. Every time whatever you give, if you give an egg to the sister, no, boiled egg, ஒரு வந்து அவிச்சு முட்டை வச்சோம்னா என்ன அவிச்சு முட்டை தானா, ஒரு ஆம்லெட் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு ஆம்லெட் வச்சு பாருங்க என்ன ஆம்லெட் இது அவிச்சு முட்டை. அவங்களுக்கு எதுவுமே வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா ஒரு வந்து ஆப்டிமிஸ்டிக்காக நல்லதை பார்க்கக்கூடிய மனநிலை ஒரு சிலருக்கு இருக்கிறது கிடையாது. அவங்க எப்பயுமே ஒரு பெசிமிஸ்டிக் ஒரு நிலை இருக்குது. அது எதுக்கு சொல்கிறான்னு சொன்னால் இது வந்து குற்றம் காண்பதற்காக அல்ல, மாறாக இதன் லெட்ஸ் பி அவேர் ஆஃப் இட். நம்ம வந்து அதை வந்து நம்ம தெரிந்து கொள்வோம். நம்ம அப்படி தெரிந்து கொள்கிற சமயத்தில் தான் சகோதரிகளை நான் மகிழ்ச்சியாக இருக்கும். எனக்கு மகிழ்ச்சி இல்லையா, என்னென்ன காரணம், இந்த காரணங்கள்லாம் ஒரு வேளை இருக்கலாமா அப்படின்னு சொல்லி நினைக்கணும். நாம் ஆண்டவர் சொல்கிற போல நான் மகிழ்வை இந்த மக்களுக்கு தந்திருக்கின்றேன், நான் பெற்ற மகிழ்வை மக்களுக்கு கொடுத்துருக்குறேன்பா அப்படின்னு சொல்லி அவர் யோவான் நற்செய்தியில் சொல்கிற மாதிரி நம்ம வந்து கடவுள் நமக்கு எல்லாத்தையும் தரணும். ஆண்டவர் ஒருபோதுமே நான் கஷ்டப்படணும் விரும்புறதே கிடையாது. ஆண்டவர் விரும்புகிறா நான் வந்து வருத்தப்படணும், நான் கஷ்டப்படணும், நான் இப்படி தான் துன்பத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புவது கிடையாது. நான் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படிதான் சொல்கிறேன். என் மகிழ்ச்சியில் உங்கள் நிலைக்க வேண்டும் என்றுதான் நான் சொன்னேன். அதான் நிலைச்சிருக்கணும் தான் அவர் விரும்புகிறாரு. ஆனால் நம்ம தான் வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த உலகத்தில் இருக்கிறது எதையுமே நம்ம பார்ப்பது கிடையாது. அதே சமயம் டேக்கிங் திங்ஸ் ஃபார் கிராண்டட். ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி முடிச்சா கூட இது என்ன ஒரு ஃபங்க்ஷனா, ஒரு நல்ல ஃபுட் நல்ல ஒரு சாப்பாடு இது என்ன சாப்பாடா, ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் ஒன்று இதெல்லாம் ஒரு கிஃப்டா, taking for granted, not minding about it all. அதான் ஒருத்தர் வந்து கேட்டார், நான் வந்து ஐ ஆம் நாட் ஹாப்பி ஃபாதர், காட் இஸ் நாட் ஹெல்பிங் மீ. நான் வந்து எனக்கு கடவுள் எப்போ பாரு துன்பத்தில் தான் வச்சுருக்காரு, எனக்கு எப்பயுமே கஷ்டம் தான் கொடுக்குறாரு, எப்போ பாரு யாருக்குமே இந்த மாதிரி துன்பம் வந்ததே இல்லை, எனக்கு மட்டும்தான் இந்த துன்பம் யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொன்னார். உடனே வந்து அதுக்கு இன்னொருத்தர் வந்து தெளிவாக சொல்கிறார், உங்கள் பையன் இறந்துட்டாரா, என்ன எப்படி கேட்குற, மகனை இழந்த எத்தனையோ பேர் இருக்காங்க, அப்போ உன் மகன் இழக்கலைல்ல, நீ மகனை இழக்கவில்லைல்ல, அப்போ அதுக்கு நீ வந்து நன்றி சொல்லணும்ல. ஏன் உன் கால் உடஞ்சிருச்சா, இல்லை என் கால் நல்லா தானே இருக்குது, உன் கால் நல்லா இருக்குல்ல, அதுக்கு நீ நன்றி சொல்கிறோம்ல. என்னடா வந்து உன்னுடைய மனைவி தூக்கு போட்டு செத்துட்டாங்களா, ஐயோ என்ன இப்படி கேட்குறீங்க, அவங்க சாப்பிடல நல்லா தானே இருக்காங்க, ஏன் நீ வந்து சாப்பிட்றது சாப்பாடு இல்லாமல் காலையில் நீங்கள் சாப்பிட்லையா, இல்லை நல்லா தான் சாப்பிட்டேன்,
அப்புறம் ஏன் கடவுள் வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு உணவு கொடுத்துருக்காருல்ல, நாளைக்கு சாப்பிட்றதுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லையா? இல்லை இருக்குதே. நாளைக்கு சாப்பிட்றதுக்கு கடவுள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வதிச்சு கொடுத்துருக்காருல்ல, அதுக்கு நன்றி சொல்லணும்ல. ஏன் உங்களுக்கு குழந்தைகள்லாம் கிடையாதா? இருக்காங்க 3 பசங்க. 3 குழந்தைகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு, அதுக்கு நீங்கள் நன்றி சொல்கிறது இல்லையா? அது உங்களுக்கு கடவுள் நல்லது கொடுக்கலையா? இப்படி ஒவ்வொன்றா அவர் கேட்டு போனது தான் அவருக்கே புரிஞ்சிச்சு. நாம் வந்து இதெல்லாம் நம்ம வந்து நினச்சி பார்க்கவே இல்லை. நமக்கு எப்போ வந்து அது தெரியுங்களா, நம்ம வந்து கண்ணே இல்லாத போது தான் வந்து நம்ம கடவுளுக்கு இந்த அழகான கண்ணை கொடுத்துருக்கிறது தான் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இருக்காங்க, ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு இருக்கிற நோய் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் செல் ஈட்ஸ் திஸ் ரெட் செல். பாருங்களேன், நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடியதே இந்த வெள்ளை அணுக்கள் தான். அந்த வெள்ளை அணுக்கள் வந்து ஆன்டிபாடிஸ், ஏதாவது வந்து ஃபாரின் பாடிஸ் வந்து உள்ளே வருது அப்படின்னு சொன்னால், அதாவது கிருமிகள் வந்து ரத்தத்தில் கலந்துச்சுன்னா அதை போய் சண்டை போட்டு அந்த வெள்ளை அணுக்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து அந்த கிருமியை அழித்து கொள்வது தான் அவங்களுடைய பணியே. இது என்ன பண்ணுதுன்னா, அது மிஸ் அண்டர்ஸ்டுட் the red cell is an alien. அது வந்து ஒரு எதிரியா வந்து அதனுடைய சிகப்பணுக்களே பார்த்தா எப்படி இருக்கும். உடனே இந்த வெள்ளை அணுக்கள்லாம் என்ன பண்ணுன்னா, சிகப்பணுக்கள் இதை கேட்டுட்டு உண்மையிலுமே நான் வந்து ஐ ரியலி தேங்க்டு காட் சிஸ்டர்ஸ். அப்படிப்பட்ட ஒரு நோய், இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான நோய் இருக்குது. இன்னொரு குழந்தை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த குழந்தையால் எந்த எழுத்துமே படிக்க முடியாது. அதுக்கு புரியும், ஆனால் படிக்க முடியாது. அப்படியே படித்து நம்ம சொல்லி கொடுத்துனாலும் அது எழுத முடியாது. தமிழ்னு சொன்னீங்கன்னா மீயை ஃபஸ்ட்டு போட்டு தாவை ஆள் போட்டு அடுத்து இல்லு போடும். ஆனால் அது வந்து கரெக்டுன்னு தான் சொல்லும். அதாவது அவங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு நோய் அவங்களுக்கு இருக்குது. அவங்களால வந்து there is a linguistic problem, coherence thinking பேட்டர்னில் வந்து பிரச்சனை இருக்குது. அந்த குழந்தையெல்லாம் பார்க்கணும். இந்த நிக் நமக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிக் அவரை போய் பார்த்தீங்கன்னா நெட்டில் வந்து அவருடைய வாழ்க்கையை பார்க்குறோம். அவர் கையும் இல்லை காலும் இல்லை. அவர் எப்படி இருக்கிறாருன்னு சொன்னால், அவர் வந்து உண்மையாலுமே அவர் வாழ்க்கை வரலாறு சொல்லும் போது சொல்கிறாரு, என்னோடய வாழ்க்கையில் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆண்டவர் என்னை ஏன் படைச்சார், நான் இருக்கவே கூடாது. ஏன்னா என்னுடைய பள்ளி மாணவர்கள் என்னை வெறுக்கிறாங்க, என் கூட இருக்கிறவங்களே என்னை வெறுக்கிறாங்க, என்னை யாருமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப மன உளைச்சல் இருந்தார். அப்போ தான் அவர் ஒரு தடவை சர்ச்சுக்கு போகும்போது அவர் இந்த வாசகத்தை பார்க்கின்றார். இவர்கள் குருடனாய் பிறந்தது இவர்கள் குறையல்ல, இவர்கள் செய்த பாவம் அல்ல, இவர்கள் முன்னோர் செய்த பாவம் அல்ல, மாறாக இறை மாட்சி அடையவே அவர்கள் இவ்வாறு பிறந்தார். அந்த கேட்டோன்னே உண்மையிலுமே அவர் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணி அதை வந்து பாராட்டி அவர் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு மிகப்பெரியவராக மோட்டிவேஷனல் டாக் கொடுக்கக்கூடியவராக அந்த நிக் அவர்கள் இருக்கிறாரு. நம்ம நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எனவே சகோதரிகளை எவ்வளோ ஆசிரியர் எனக்கு நல்லா தெரியும். நான் தூத்துக்குடியில் வந்து நான் இந்த மாதிரி பிரசங்கம் வைக்கும்பொழுது அங்கே இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போயிருக்கிறேன். மணல் மத கோயில், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போகும்போது அங்கே உண்மையாலுமே ஒரு அந்த வந்து குறைபாடு, பார்வை குறைபாடு இருக்கிற ஒருத்தரை நான் பார்த்தேன். அவர்கிட்ட வந்து என்ன பண்ணாருன்னா, பைபிள் எடுத்துகிட்டு வீடு போய் அவர் நற்செய்தி சொல்கிறார். அவர் வந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சொல்லுவாருங்க. எனக்கு உண்மையாலுமே ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் அவர்கிட்ட கேட்டுட்டேன், எப்படிங்க நீங்கள் வந்து இப்படி வந்து மகிழ்ச்சியாக போய் எல்லாத்தையும் நற்செய்தி சொல்ல முடியாது, கடவுள் உங்களை அன்பு செய்கிறார் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னா, ஏன் ஃபாதர் நீங்கள் இப்படி கேட்குறீங்க, கடவுள் என்னை அன்பு செய்கிறாரு, காட் இஸ் லவ்விங் மீ, நீங்கள் ஏன் இப்படி கேட்குறீங்க, இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குறைபாடு இருக்கே அப்படின்னு. இல்லையே, இது வந்து கடவுள் எனக்கு கொடுத்துட்டாருன்னா இந்த வாய்ப்புனால தான் நான் இங்கே இருக்க முடியுது, இந்த மக்களுக்கு நான் வந்து நற்செய்தி பரப்ப முடியுது, மக்களுக்கு போய் சொல்ல முடியுது, என்னுடைய விசுவாசத்தை கேட்டு நிறைய பேர் கிறிஸ்துக்கு வராங்க ஃபாதர், நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி அவர் என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டார். ஆம் சகோதரிகளே, இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வந்து எவ்வளவோ குறைபாடுகள், நமக்கெல்லாம் என்ன குறைய ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. சின்ன சின்ன குறையை வந்து பெருசுபடுத்தி நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னால் அந்த குடும்ப வாழ சகோதரத்தில் வாழ்வில் வந்து நம்ம வாழவே முடியாது. அது ஒழுகுது, சரி சுச்சுவேஷன் ப்ராப்ளம், அதெல்லாம் ஒழுந்துட்டு இருக்குன்னா அடைச்சிட்டா முடிஞ்சு, அது ஒரு பெரிய இஷ்யூவை மாற்றுறது. இது இன்னைக்கு எனக்கு வந்து இன்னைக்கு வந்து காலையில் முட்டையை கொடுக்கல, என்ன முட்டை நாளைக்கு சாப்பிட்டா போயிட போகுது. நான் அது தவறு சொல்லலை, மாறாக நம்முடைய சிந்தனையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்ரிஷியேட் அதர்ஸ் அஃபோம் பண்ண கற்றுக்கும் பொழுது நாம் இறைவார்த்தையினால் உந்தப்பட்ட மக்களாக இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை வந்து மகிழ்ச்சிகரமான வாழ்வாக அமைதியாக இருக்கின்றது. அடுத்ததாக நம் மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னால் we got to serve others, மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அது எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து ஒருத்தர் வந்து என்னோட ஒரு உதவி கேட்குறாரு, அவருக்கு நான் வந்து ஒரு உதவி செய்கிறேன். அப்போ என்னுடைய மகிழ்ச்சியினுடைய நேரம் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் தான் இருக்கும் அந்த மகிழ்ச்சி.
நான் அவர் கேட்டவருக்கு நான் உதவி செஞ்சுட்டேன். உடனே அந்த மகிழ்ச்சி 2 மணி நேரம் இருக்கும். இன்னொரு சமயத்தில் வந்து நான் யாரும் உதவியே கேட்காம நானாக முன் வந்து போய் அவங்களுக்கு உதவி செய்யும்போது கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி, பரவாயில்ல அவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சோம், அந்த மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நாம் பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா, நம்ம வந்து யாருன்னே தெரியாத நபர், இது வந்து தெரிஞ்ச நம்பர், அவர் கேட்காமலே போயிட்டு நம்ம உதவி செய்கிறோம், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம், நம்முடைய நண்பனுக்கு உதவி செய்கிறோம், நண்பனோட குடும்பத்துக்கு உதவி செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு 4 மணி நேரம் அந்த மகிழ்ச்சி இருக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு யாருன்னே தெரியாது, அந்த நபர் யாருன்றே தெரியாது, ஒரு உதவியும் நம்ம கேட்கல, அவருக்கு நான் போய் உதவி செய்கிறேன்னு சொல்லுங்க வச்சுங்க, அப்போ வந்து நம்ம வந்து 8 மணி நேரம் அந்த மகிழ்ச்சியானது நம்ம நிலைத்திருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு இது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அவங்க யாருன்னே தெரியாது, நம்ம யாருக்கு உதவி செஞ்சோன்னு அவங்களுக்குமே தெரியாது, அப்படிப்பட்ட நிலையில அந்த உதவியை நம்ம செய்யும் பொழுது, அந்த பணியை நம்ம செய்யும் பொழுது அந்த மகிழ்ச்சியானது நமக்கு 15 மணி நேரம் நிலைக்குதுன்னு சொல்லி சைக்காலஜி சொல்கிறாங்க. எனவே நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி கிடைக்குது. எனவே மகிழ்ச்சி செய்கின்ற பொழுது மற்றவர்கள் பணி செய்யும் பொழுது நம்ம மகிழ்ச்சி கிடைக்குது. நாம் we got to serve others. By serving we will be very happy. நம்ம கம்யூனிட்டியில் வந்து ஒருத்தர் வந்து அவசரமாக டீ சாப்பிட்றாரு, சாப்பாடு சாப்பிட்றாரு, அந்த பிளேட்டை வந்து அங்கேயே வச்சுட்டு போயிடுறாங்க, மறந்துட்டு போயிடுறாங்க, அல்லது நம்ம யாருக்குமே தெரியாமல் அதை எடுத்து நம்ம கழுவி வச்சேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, உண்மையாலுமே அன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கலாம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சகோதரிகளே, மற்றவர்களுக்கு நாம் வந்து உதவி செய்கின்ற பொழுது அல்லது மற்றவர்களுக்கு பணி செய்கின்ற பொழுது நமக்கு ஆசீர்வாதம். சகோதரிகளே, எனக்கு ஒரு நண்பர் வந்து அமெரிக்காவில் இருக்கிறாரு, ஆரோக்கியராஜ்னு சொல்லிட்டு. ரியலி ஐ எம் ஸோ ஹாப்பி டு எக்ஸ்பிரஸ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் வந்து ஒரு உதவி நான் கேட்டிருந்தேன். அந்த உதவியை வந்து அவர் 5 ஆண்டுகளாக செய்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு மாணவி, அவங்களுக்கு வந்து ஒரு விபத்து நடந்துச்சு, அதில் வந்து மண்டையில் அடிபட்டு அவங்களுடைய சிந்திக்கும் திறன் போயிடுச்சு, அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக மாறிட்டாங்க. அவங்களுக்கு வந்து சைக்காட்ரிக் டேப்லெட் எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. எனவே அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க குடும்பம் ரொம்ப ஏழையான குடும்பம், அவங்களுக்கு மாதம் வந்து 1500 ரூபாயிலேருந்து 2000 வரைக்கும் மாத்திரை வாங்கணும், அவங்களால முடியாது. நான் வந்து இந்த ஆரோக்கியராஜ்கிட்ட நான் சொன்னேன், அமெரிக்காவில் இருக்கிறவருக்கு. அவர் வந்து எனக்கு வந்து என்னுடைய சகோதரியின் மூலமாக தான் அவர் எனக்கு தெரிஞ்சார். அவரை நான் பார்த்ததே கிடையாது, உண்மையை சொல்கிறேன், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு என்னுடைய சகோதரி வந்து சொன்னாங்க, இவர் வந்து அமெரிக்காவில் இருக்க தெரியும்னு சொல்லி. ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் தான். சரி, நான் அவர்கிட்ட வந்து ஹாய் சொன்னேன், ஃபேஸ்புக்கில் நாங்கள் நண்பர்களானோம். அவர்கிட்ட வந்து நான் உதவியை கேட்டேன், இந்த மாதிரி ஒரு உதவி செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து அதை இறைவனுக்கு செய்கிற பணியாக நினச்சி அவர் ஏற்றுக்கிட்டார். அவர்களுடைய அந்த ஜெனராசிட்டினும் அந்த சர்வீஸ் மைண்டை வந்து என்னால் உண்மையாலுமே நான் பார்த்து அட்மையர் ஆனேன். ஒரு நாள் 2 நாள் கிடையாதுங்க, அவர் ஒவ்வொரு முறையும் 5000 ரூபான்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த என்னையும் யாருன்னு தெரியாது, அந்த மாணவியே யாருன்னு தெரியாது, அப்படி தெரியாத ஒருத்தருக்கு அவர் பணம் அனுப்பி அவங்களுக்கு உதவி செய்கிறாரு. எப்படிப்பட்ட ஒரு விஷயம்! உண்மையாலுமே எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருந்துச்சு. அது அவருக்கு வந்து பெரிய மகிழ்ச்சி. நான் பேசும்போது அவரை சந்தோஷம் சொல்லுவார். இந்த மாதிரி ஃபாதர், நான் வந்து அவர் ஒரு சில சமயம் அனுப்பலன்னு சொன்னால் நான் மெசேஜ் பண்ணுவேன், இந்த மாதிரி அவங்க நல்லா இருக்காங்க, நான் கேட்க கூட மாட்டேன், இந்த மாதிரி ஷீ இஸ் குட், இஸ் டூயிங் வெல் அண்ட் நவ் ஷி வென்ட் ஃபார் த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னோன்னே உடனே அவருடைய பதில் என்னவா இருக்கும், அவன் மன்னிக்கணும் ஃபாதர், நான் கொஞ்சம் மறந்துட்டேன் ஃபாதர், நான் உங்களுக்கு அந்த குழந்தைக்கு பணம் அனுப்ப முடியாமல் போயிடுச்சு, நான் உடனே இப்பயும் அனுப்பிடுறேன் ஃபாதர். எப்படி தான் இது வந்து அவரால் செய்ய முடிஞ்சதோ! சகோதரிகளே, இந்த மாதிரி உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. நம்முடைய சகோதரிகள் கூட சில பேர் இருக்கலாம், நீங்களாக கூட இருக்கலாம், அது ஒரு நபராக இருக்கலாம். தெரியாதவங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு உதவி செய்கிட்டு பொழுது அது உண்மையாலுமே மிகப்பெரிய மகிழ்வை தரக்கூடியதாக இருக்கின்றது. எனவே let us serve others. மற்றவர்கள் பணி செய்வது மூலமாக we are called to serve others. ஆண்டவர் சொல்கிறது போல நம்ம எல்லாமே ஆண்டவர் பணி செய்வதற்கு தான் நீங்கள் அழைச்சிருக்கிறாரு. அவர் சொல்லியிருக்கிறாரு, அந்த பணியை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக மகிழ்ச்சி அடைய முடியும். அன்பு சகோதரிகளே, not merely consumers but builders of the fraternity. நாம் வந்து நம்முடைய சபையிலும் இருந்தும் நம்முடைய சகோதரத்துவ வாழ்விலிருந்தும் எப்பயுமே வாங்கக்கூடியவர்களாக, let's not be consumers. we are not consumers. எப்பயுமே எனக்கு கிடைக்கணும், எனக்கு கொடுக்கணும், எனக்கு நம்ம எப்போ கொடுக்க போகிறோம், நமக்கு எப்பயுமே கிடைக்கணும்னு சொல்லி நம்ம
நினைத்து கொண்டே இருக்கக்கூடாது. மாறாக we have to build a fraternity. நம்ம மற்றவர்களும் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிற பொழுது நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், நம்மளுக்கு மகிழ்வை ஆண்டவர் கொடுப்பார். இந்த துறவற வாழ்வு நமக்கு வந்து சந்தோஷத்தை தரக்கூடியதாக, அது நமக்கு இருக்கக்கூடியது ஒரு உத்வேகத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும். அன்பு சகோதரிகளே, பிரியமான சகோதரிகளே, ஒரு குடும்பத்தில் நான் போய் சந்திச்சும் பொழுது அந்த தாயானவர் எங்கள்கிட்ட சொன்னாங்க, ஃபாதர் எங்கள் பசங்கள்லாம் ஜபமே பண்ண மாட்டாங்க ஃபாதர், நைட் ஜபமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பெருமையாக சொன்னாங்க. நான் நினச்சது என்ன அது இதை போய் பெருமையாக சொல்கிறாங்களே, ஜபம் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, ஃபாதர் நாங்கள் ஜபம் பண்ண மாட்டோம், ஆனால் சாப்பிட்றதுக்கு உட்காரும் பொழுது ஒவ்வொருத்தரும் 2 நல்ல விஷயத்தை மற்றவர்களை பற்றி சொல்லணும், அவங்கள்ட்ட இவங்க பெற்ற நன்மை அதுக்கு தேங்க் பண்ணணும், அல்லது வேற யார்ட்டையாவது பெற்ற நன்மை அதுக்கு தேங்க் பண்ணணும், அதே சமயத்தில் அவங்கள பற்றி நல்ல விஷயத்தை 2 விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அதை சொல்லி முடிச்ச வாட்டி தான் நாங்கள் சாப்பிட ஆரம்பிப்போம்னு சொன்னாங்க. உடனே நான் நினச்சேன், நிச்சயமாக இதுதாங்க இருக்கிறதுலே பெரிய ஜபம், இதுக்கு விட என்ன ஜபம் வேணும்? மற்றவங்களை பாராட்டும் மனம் வேணுமே, மற்றவர்கள் நன்றி உள்ள மனம் வேண்டுமே. தேங்க்ஃபுல் காட்டு தான் கடவுளை விரும்புகின்றார். அதை வந்து 10 தொழுநோயாளர்கள் குணமடைந்தார்கள், ஒருத்தர் மட்டும் திரும்பி வரும்போது கடவுளை கேட்குறாரு, மற்ற 9 பேருக்கும் நலம் அடையவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனவே நம்ம வந்து கடவுளுக்கும் நன்றி உள்ளவர்களாக, நம்ம மற்றவர்களுக்கும் நன்றி உள்ள இருக்கணும். எப்போ நம்மளால் தேங்க்ஸ்ன்னு சொல்ல முடியும் அல்லது தேங்க்ஃபுல் காட்ட இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நம்ம எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகிறோமோ, நம்மளுடைய இன்னர் மைண்ட் அது சந்தோஷம் அடையுதோ அப்போ தான் தேங்க்ஸ் சொல்ல முடியும். அது வந்து சந்தோஷம் அடையலை அப்படின்னு சொன்னால் நம்ம தேங்க்ஸ் சொல்லவே முடியாது. நம்ம தேங்க்ஸ் எப்போ சொல்ல ஆரம்பிக்கிறோமோ ஆட்டோமேட்டிக் இன் ரிவர்ஸு நம்மளுடைய உள் மனது இன்னர் ஹார்ட் வந்து சந்தோஷம் அடையும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டு ஒர்க் ஆரம்பிச்சிடும், நம்மளை அறியாமலே இருக்கும். அதுவே எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்கள். எப்போ எல்லாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முடியுதோ அப்போ எல்லாம் நம்ம கம்யூனிட்டியில் உதவி செய்யுங்க. அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ செய்யுங்க. மற்றவர்கள் நம்ம பாராட்ட வேண்டும் என்று பார்க்காம அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை நம்ம பாராட்டும் பொழுது இட்ஸ் எ செயின். அப்படியே வந்து ஒருத்தருக்கு போய் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் சிஸ்டர். அதை தான் நம்ம வந்து ஒரு தடவை வந்து மார்க் டவின் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நிகழ்வை சொல்கிறாரு. அது என்னன்னு சொன்னால், ஒரு ஆசிரியை வந்து அவர் வீட்டில் பார்க்குறாங்க ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸில் வந்து என்ன எழுதியிருக்குன்னு சொன்னால், யூ ஆர் ப்ரெஷியஸ். உடனே அந்த பார்த்தோன்னே அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் அதே மாதிரி இன்னொரு செஞ்சு அவங்களோட இருக்கிற மாணவர்கள்லாம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இதுதான் ப்ராஜெக்ட், நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த பாக்ஸை வந்து யாருக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி சொல்லணும். சி யூ ஆர் ப்ரெஷியஸ், நீங்கள் வந்து எனக்கு இதெல்லாம் செஞ்சுருக்கிறீங்க, ரொம்ப நன்றி, எனவே இந்த கிஃப்ட் நீங்கள் வச்சிங்கன்னு சொல்லிட்டு அந்த அழகான பாக்ஸு அதை வந்து நீங்கள் அவங்கள்ட்ட கொடுக்கணும், அதுதான் உங்களுடைய ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்க. உடனே இதை வந்து ஒரு மாணவன் வந்து வாங்கிட்டு வேகமாக ஓடுறாரு. பக்கத்தில் இருந்து ஒரு கம்பெனிக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து மேனேஜரை பார்த்து அவர் சொல்கிறார், சார் நீங்கள் தான் என்னோடய 10 ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் உதவி செஞ்சீங்க, எனவே யூ ஆர் ப்ரெஷியஸ், இந்த கிஃப்ட் உங்களுக்கு தான் சொல்லி சொல்கிறார். அந்த மேனேஜர் ஒரே சந்தோஷம், ஓ நிஜமாமா அப்படின்னு சொல்லி அந்த பையனை கேட்குறாரு. ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கொடுத்துட்டு உடனே ஓடிடுறான். இதை வாங்கிட்டு இவர் யோசிக்கிறார், இது யாருக்கு நம்ம கொடுக்குறது, நம்ம வந்து யார் இந்த ப்ரெஷியஸு அப்படின்னு யோசித்து பார்த்துட்டே இருக்காரு. அப்போ உடனே அவருடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் ஆனால் அவரை பார்க்குறாரு, சரி நம்ம அவர்கிட்ட கொடுப்போம்னு சொல்லிட்டு ஹையர் அஃபீஷியல்ஸ்கிட்ட போய், சார் உங்கள்கிட்ட இந்த கிஃப்ட்டை கொடுக்கணும் சார், யூ ஆர் ஒண்டர்ஃபுல் சார், யூ ஆர் ஒண்டர்ஃபுல் சார், வெரி ப்ரெஷியஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் சொல்கிறார், உடனே அப்படியா உண்மையாலுமா, ஆமாம் சார், நீங்கள் வந்து கோவப்பட்டாலும் சண்டை போட்டாலும் நீங்கள் வந்து நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறீங்க, இந்த கம்பெனி வளர்கிறதுக்கு நீங்கள் நிறைய உழைக்கிறீங்க சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிவிட்டு, அதனால் இந்த பாக்ஸை நீங்கள் வச்சுங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த நபரிடம் அந்த பாக்ஸை கொடுத்துட்றாரு. உடனே அவரும் அதை வாங்கிட்டு யோசிக்கிறாரு, காரில் அந்த பாக்ஸை வச்சுட்டு, சரி இந்த பாக்ஸ் நம்ம யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ போனால் அவருடைய மகன் இருக்கா, சரி நம்ம மகனுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போனோடனே அவருடைய மகன் ஓடி வரான். ஓடி வந்து அவனை பார்த்துட்டு இந்த பாக்ஸ் கொடுத்து, யூ ஆர் ப்ரெஷியஸ், ஐ லவ் மோர் தென் நெக்ஸ்ட் யுவர் மதர் அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்டோன்னே அந்த பையனுக்கு பயங்கர சந்தோஷம், கண்ணிலேருந்து கண்ணீராக வழியுது. அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி அப்படியே சந்தோஷத்தில் ஆர்ப்பரிக்கிறான். இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, அந்த பையனையும் பிடிச்சி கட்டி பிடிச்சி அவனை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாரு.
உடனே அந்த பையன் சொல்கிறான், அப்பா நீங்கள் அம்மாவும் நீங்களும் எப்போ பாரு சண்டை போட்டுகிட்டே இருக்கிறீங்க, என்னை ஒரு நாளும் நீங்கள் பார்த்ததே இல்லை, பார்த்துக்கிட்டதே இல்லை, அதனால் நான் செத்து போயிடலாமான்னு நினச்சேன்ப்பா, இன்றைக்கி தான் நான் வந்து செத்து போகிறேன்னு நினச்சேன், நீங்கள் வந்து இன்றைக்கி இதை கொடுக்குறீங்களே, எனவே இனி நான் சாக போகவே மாட்டேன், உண்மையாலுமே நீங்கள் நண்பு செய்கிறீங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். அப்போ தான் அவங்க அப்பா அவங்க ரூமில் போய் பார்க்குறாரு, அந்த பையன் வந்து ஒரு லெட்டர் எழுதிட்டு அவன் சூசைட் பண்ணுறதுக்காக இருந்தான். உடனே வந்து அவருக்கு வந்து ஒரே ஆச்சரியம், இந்த நம்ம சொல்கிறது வந்து அந்த பையனோட உயிரை கூட காப்பாற்றிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த பையன்கிட்ட அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்றாரு. எனவே சகோதரிகளே, நம்ம தேங்க்ஃபுல் காட்டா நம்முடைய சபைக்கு நன்றி உள்ளவர்களாக, நம்மளுடைய கம்யூனிட்டிக்கு நன்றி உள்ளவர்களாக நம்ம இருக்கும் பொழுது நிச்சயமாக அது நமக்கு மகிழ்ச்சியை இரட்டிப்பாக தரக்கூடியதாக இருக்கின்ற. See, God called to be in this congregation. Be happy. அஃபர்மேஷன், நம்மை நாம் பார்த்து பாராட்டிக் கொள்வது, மற்றவர்களை பாராட்டுவது என்பது மிக முக்கியமான செயல்பாடு நாம் மகிழ்வாக இருப்பதற்கு. ஆண்டவர் சொல்லுகின்றார், யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லுகின்றார், நீர் இவ்வுலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன், உமக்கு உரியவர்களாய் இருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர், அவர்களும் உன் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள். ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், அவர்கள் கடைபிடித்தார்கள், உன் வார்த்தை அவர்கள் கடைபிடித்தார்கள் என்று நம்ம எல்லாம் பார்த்து சொல்கின்றார். உண்மையிலே நாம் இறைவார்த்தையை கடைபிடிக்கின்றோமா? இறைவார்த்தையின்படி செயல்படுகின்றோமா? கடவுள் நம்ம கொடுத்ததை நாம் செய்கின்றோமா என்று சிந்திக்க வேண்டும். ஆனாலும் ஆண்டவர் சொல்கின்றார், அவர்கள் இறைவார்த்தையை கடைபிடித்தார்கள். நாம் இறைவார்த்தையை கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு கடைபிடிப்பவர்களாக இருக்கின்ற பொழுது நாம் நிறை மகிழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய இந்த சகோதரத்துவ வாழ்வு, கம்யூனிட்டி லைஃப் வில் பி ஏ ஹாப்பி ஒன். ஆனால் இன்னைக்கு வந்து we are in turmoil and we are in trouble and problems are covering all of us and we wanted to have something has to be done to our religious life and a community life. அதற்கு ஆண்டவர் சொல்கின்றார், நாம் ஒருவரை ஒருவர் பாராட்டும். அடுத்த சொல்கிறார், நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும். The thing whatever we get, that is from God. ஆண்டவரிடமிருந்து நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம் என்று நாம் நம்ப வேண்டும். இது எல்லாமே கடவுள் கொடுத்தது, எனக்கு இது ஆண்டவர் கொடுத்தது என்று நாம் நன்றி உணர்வுள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது நம்முடைய மகிழ்வினுடைய தன்மையானது உயர்கின்றது. Don't reason out too much, sisters. If you reason out, you will not be able to appreciate other persons. நம்ம எவ்வளோ தூரம் வந்து ரீசன் அவுட் பண்ணுறோமா, அது எப்படி, இது எப்படி, அவங்க எப்படி இருந்தாங்க, அப்படி செஞ்சாங்க, எப்படி பண்ணாங்க, இது எப்படி வந்திருக்கும், அது அப்படி வந்திருக்கும், இவங்க எதனால தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி when you start reasoning out, will not be able to appreciate. எந்த ஒரு குழந்தையுமே அதுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்து, இவங்க எதுக்காக கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்க, இங்கே எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க, இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னு எந்த குழந்தையுமே நினைப்பது கிடையாது. அதுக்கு அப்பொழுது அந்த சாக்லேட் கிடச்சி அது சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, அவ்வளோதான், அதுக்கு முடிஞ்சிச்சு. நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம பார்த்தீங்கன்னா கடவுளது வாழ்வை கொடுத்துருக்கிறாரு, நம்ம எல்லாம் பாராட்டுவதற்காக அவரை போற்றுவதற்கான வாழ்வை கொடுத்துருக்கிறாரு. நம்ம அதை நினைச்சு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் சொல்றாரு. காட் ஷுட் பி சென்டர், சிஸ்டர். இந்த கம்யூனிட்டி நம்ம வந்து இவங்க சென்டர், அவங்க சென்டர், அவங்களுக்காக இவங்களுக்காகலாம் கிடையாது. இன் அவர் லைஃப் காட் ஷுட் பி சென்டர், நாட் சுப்பீரியர், நாட் மை ஃப்ரெண்ட், நாட் எனிபடி எல்ஸ் தென் கிரைஸ்ட் அலோன். Though different, we are one in faith, calling at baptism. By our very call, we are united. நம்மலாம் வந்து we belong to this congregation. நம்மளோட இந்த காங்கிரிகேஷனில் நம்ம எல்லாருமே be united. நம்மலாம் ஒன்று என்ற மனநிலை, நம்ம ஒரே நம்பிக்கையை தான் நம்ம வந்து ப்ரொஃபஸ் பண்ணுறோம், அதை மட்டும்தான் நம்ம வந்து அறிக்கையிடுகின்றோம். ஒரே கடவுள் தான் இருக்கிறார், அந்த ஒரு கடவுளை தான் நம்ம எல்லாருமே பகிர்ந்து கொள்கின்றோம். ஒரே நற்கனை தான் இருக்கிறார், அந்த ஒரு நற்கனை தான் நம்ம எல்லாருமே பகிர்ந்து கொள்கின்றோம். அப்பொழுது இருக்கும்போது நமக்குள்ள எதுக்கு பிரிவினைகள்? நம்மளுடைய கேரிசம் அண்ட் மிஷன் இஸ் த யுனைட்டிங் ஃபேக்டர். நம்ம கான்ஸ்டியூஷன், நம்மளுடைய ரெகுலேஷன்ஸ், இதெல்லாம் தான் நம்ம வந்து இணைக்கின்றது ஒன்றாக. ஒரே குழும வாழ்வு நம்ம சகோதரத்துவ வாழ்விலே வாழ்வதற்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது.
நான் வந்து சொன்ன ஃப்ரெட்டர்னிட்டி இஸ் ஏ சாஃப்ட்வேர். உண்மையாலுமே இட் இஸ் எ சாஃப்ட்வேர் தான். நிறைய வைரஸ்லாம் இருக்குது சிஸ்டர். சாஃப்ட்வேரில் வந்து வைரஸ் அஃபெக்ட் ஆகுது. அதை வந்து செல்லில் இருக்கும்போதும் சரி, கம்ப்யூட்டரில் இருக்கும்போதும் சரி, வைரஸ் ஆர் அஃபெக்டிங் த சாஃப்ட்வேர், நாட் த ஹார்ட்வேர். ஏன்னா ஹார்ட்வேர் வந்து கீழே போட்டால் உடையும் அது தெரியும், வெளியில் நமக்கு வந்து தெரிஞ்சிருவோம், அதுக்கு வந்து டிஸ்பிளே போச்சு, இது வந்து இந்த கண்ணாடி உடஞ்சிச்சு, அது உடஞ்சிச்சு நமக்கு தெரியும் கம்யூனிட்டியில். ஆனால் ஃப்ரெட்டர்னிட்டியில் இட் இஸ் சாஃப்ட்வேர் விச் இஸ் இன்சைட். இட் இஸ் அ ஸ்பிரிட். இது காட்ஸ் ஸ்பிரிட் தட் ஓன்லி யுனைட்ஸ் அஸ். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வைரஸ் வந்துடுது, நிறைய வைரஸ். அது எந்த வழியில் வேணாலும் வரலாம். அதோடைய ஒரு பதவிக்கான ஒரு தேடல், அது ஒரு வைரஸாக வரலாம். பணத்துக்கான தேடல் நமக்கு ஒரு வைரஸாக வரலாம். அல்லது அன்புக்கான ஒரு தேடல், ஒரு உடல் சார்ந்த இச்சைக்கான ஒரு தேடல், இதெல்லாம் வந்து ஒரு வைரஸ் மாதிரி நம்முடைய குடும்ப வாழ்வு, நம்ம சகோதரத்துவ வாழ்வு பாதிக்கூடதான் இருக்கும். அவங்க வந்து ஒருத்தர் மிக எப்போ பாரு சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவங்க எப்போ பாரு இவங்க தான் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, எல்லாத்தையும் திட்டிகிட்டே இருப்பாங்க. நம்ம we had no time to spend with them. அவங்களோட நம்ம நேரத்தை செலவிட. சரி, என்ன காரணம், அவங்களுக்கு என்ன ஒரு இதனால இப்படி இருக்காங்க, அல்லது அவங்களுக்கு என்ன கிடைக்காம இருக்குதுன்னு சொல்லி சில சமயத்தில் நம்ம வந்து அதை யோசிப்பதே கிடையாது. அப்படி செய்கின்ற சமயத்தில் ஒருத்தர் வந்து துன்பத்தோடு ஓட்ட வந்து கேட்குறாங்கன்னா, எனக்கு டைம் கிடையாது போ, அல்லது விளையாட்டாக நீ எப்போ பாரு இப்படி தான் சொல்லிட்டு இருப்ப. ஐயோவா, அது வந்து ஆண்டவர் வந்து நம்மளுக்கு சொல்கிறத கேட்டுட்டு இருக்காரு. God is listening to all of us. நம்மளுடைய புலம்பல்கள், தாவீதோட புலம்பலை கேட்டார், ஆபிரகாமுடைய வேண்டுதலை கேட்டார், மோசேயோட மன்றாட்டை கேட்டார், ஏன் ஆண்டவரே எப்படியாவது எங்களை காப்பாத்து. நோவாவுடைய மன்றாட்டை கேட்டார், ஐயோ கொஞ்சம் பேர் இருந்தாங்களா நீ காப்பாற்ற மாட்டியா, 5 பேர் இருந்தாலும் காப்பாற்ற மாட்டியா, 10 பேர் இருந்தால் காப்பாற்ற மாட்டியா. அவர் வந்து இந்த கெஞ்சல், கடவுள் வந்து டென்ஷன் ஆகல, என்ன பாரு இவன் கெஞ்சிக்கிட்டே கிடக்குறாங்க வந்து நீ எப்போ அப்படின்லாம் சொல்ல கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து யாரும் கேட்டோம்னா கொஞ்சம் 2 தடவை 3 தடவை கேட்டாங்கன்னாப்பா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது வந்து செய்கிற பொழுது நம்ம, நீங்கள் நினச்சி பாருங்கள், அதுக்கப்புறமே நம்ம சொல்லலாம், ஐ வாஸ் அன்சேரிட்டபிள், ஐ வாஸ் நாட் லவ்விங், இதெல்லாம் கன்ஃபெஷனில் வரும். அங்கே வந்து சொல்லி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆண்டவர் மன்னிக்கிறாரு நம்ம. ஆனால் அதுக்கு பிறகு நம்ம சொன்ன பிறகு அதுக்கடுத்து தான் கடவுள் நம்ம என்ன எதிர்பார்க்குறாரு, தொடர்ந்து இப்படியே இருக்கணுமா, அன்சேரிட்டபிளா, நாட் லவ்விங் அவர் கம்யூனிட்டி மெம்பர்ஸு அண்டு நாட் பேரிங் அவர் சிஸ்டர்ஸ் அண்ட் ஃபைட்டிங், இதெல்லாம் வந்து தேவையா? ஆண்டவர் சொல்றாரு, நம்ம அனைவரும் ஒன்றிணைந்து நம்மளுடைய தந்தை மகன் தூய ஆவியார் அவங்களுடைய பணியை சிறப்பாக செய்தார்கள், ஒரே கடவுளாக இருந்து செய்தார்கள். அந்த மாதிரி நம்மளும் என்ன செய்யணும்னு சொன்னால், நம்முடன் இருக்கின்ற சகோதரிகளுக்கு நம்முடைய நேரத்தை செலவிட வேண்டும். குடும்பத்தில் பார்க்குறோம், அவங்க வந்து இப்போ கூட இல்லைன்னு சொன்னாலும் they will ring up, they will ask how are you, how is your life, எப்படி இருக்கிறீங்க என்னன்னு சொல்லிட்டு அவர்கள் கேட்கக்கூடியதாக இருக்காங்க. அதுவும் தி ப்ரெசன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சிஸ்டர். நம்முடைய நேரத்தை நம்முடைய சகோதரிகளுக்காக நாம் செலவிட வேண்டும் என்றால் கடவுள் விரும்புகின்றார். அதுதான் வந்து ஆண்டவர் சொல்லக்கூடிய செயலாகவும் இருக்கின்றது. 1 கொரிந்தியர் 9:22 நான் பார்க்கிறோம், பவுலுடைய தெளிவாக சொல்றாரு, டு பிகம் ஆல் திங்ஸ் டு ஆல். நம்ம எல்லாருக்கும் எல்லாமா இருக்க வேண்டும். எல்லா நேரத்திலையும் நம்ம வந்து there is no working hour for us. எனவே எல்லாருக்கும் எல்லாமா இருந்து நாம் பணி செய்கின்ற பொழுது அது நம்மளுக்கு மகிழ்வை தரும். அது வந்து அதுதான் அடிப்படையில் நம்ம வந்து we got to be a happy religious. சந்தோஷமான ஒரு ரிலீஜியஸ் இல்லைன்னா என்னங்க லைஃப் இது, எதுக்காக இந்த வாழ்க்கை, மகிழ்ச்சியோட நாம் வாழலாம், எதுக்கு இந்த வாழ்க்கையில் வாழணும்? அந்த மகிழ்ச்சி வந்து நாம் பெற வேண்டும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்று சொல்வது போல இந்த மகிழ்ச்சியான வாழ்வு we got to learn to live in a community, in a fraternity. It will not come simply. ஒரே நாளில் வந்து நம்ம கம்யூனிட்டியில் நாளைக்கே இந்த ரெட்டிட்டு பார்த்து முடிச்சிருவோம்னா கிடையாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பழக வேண்டும். பழகுகின்ற பொழுது உண்மையாலுமே you enjoy this religious life. Dear sisters, God is so loving, you know. We got to love God also and our fellow being also. அதுதான் நம்ம வந்து இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. நாம் நம்முடைய நேரங்களை நம்முடைய சகோதரிகளாக செலவிடுகின்ற பொழுது when we are at the service of our sisters, we will have the happiness. அடுத்ததாக நம்ம மகிழ்ச்சியாக இருக்குது, நம்ம ஃப்ரெட்டர்னிட்டியில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி. நம்ம வந்து when we are accountable to God and to our fellow beings, we can be happy sisters. அது இல்லை, அதை மறைக்கிறோம், அதை கொஞ்சம் இது பண்ணுறேன்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. இந்த கம்யூனிட்டி லைஃப் வந்து நமக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒன்றாக தான் இருக்கும்.
அப்போ அந்த அக்கௌண்டபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து நமக்கு முக்கியமானதாக இருக்கின்றது. நம்முடைய ரெகுலேஷன்ஸில் நான் எடுத்து பார்த்தேன். அதை வந்து வாசிக்கும் பொழுது அதிகமாக நம்மளுடைய கம்யூனிட்டி டயலாக்குக்கும் இந்த அக்கௌண்டபிலிட்டி பற்றியும் நிறைய சொல்லியிருக்காங்க. ஒருவேளை வந்து அவங்க யோசிச்சிருக்கலாம், இதுதான் அடிப்படை, இது வந்து நல்லா இருந்தாவே அந்த கம்யூனிட்டி நல்லா இருக்கும்னு நினச்சிருக்கலாம். அதனால தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் சொல்லியிருக்கிறதாக நான் நினைக்கின்றேன். நீங்கள் கூட எடுத்து அதை வாட்சிங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்யூனிட்டி லைஃப்ன்ற டாபிக் கீழே அழகாக சொல்லியிருக்காங்க. அவர் லைஃப் இன் கம்யூனிட்டி சாப்டர் 4 வந்து பேராகிராஃபு 1 வேர்சஸ் 53 சொல்கிறாங்க. ஒரு கம்யூனிட்டி வந்து பெரிய கம்யூனிட்டியாக இருக்குதுன்னு சொன்னால் அதை சின்னதாக டிவைட் பண்ணிக்கங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் எவரிபடி ஷுட் இன்ட்ராக்ட். ஒரு 30 பேர் இருக்காங்க, 30 பேர்த்துக்கு நம்மளால் வந்து எல்லாருக்குமே ஒரு நாள் எல்லாரையும் பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. எல்லாருக்கும் அப்ரிஷியேட் எல்லாத்தையும் பண்ண முடியாது. நம்ம வந்து க்ரீட் கூட பண்ண முடியாது. சகோதரிகளே, நீங்கள் நினச்சிக்கங்க, நம்மளுடைய கம்யூனிட்டி இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நான் வந்து அவங்கள க்ரீட் பண்ணுவேன். ஒன்று, எல்லா சகோதரியுமே. ரெண்டாவது, எல்லா சகோதரியுமே நான் வந்து நன்றி சொல்லுவேன். அப்புறம் மூணாவது, எல்லா சகோதரிக்குமே அவங்களோட நன்மையை நான் வந்து பாராட்டி பேசுவேன். ஒன்று மட்டும், இதை மட்டும், இந்த 3 மட்டும் கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லா சகோதரிகளுக்கும் நம்ம செய்வோம். அது வந்து ஒரு எக்ஸசைஸாக செய்வோம். அப்படி செஞ்சு பாருங்கள், நம்ம கம்யூனிட்டி வந்து உண்மையாலுமே ஒரு ஹெவன்லி லைஃப் வாழக்கூடிய ஒரு கம்யூனிட்டியாக மாறும். எனவே அது வந்து சின்ன கம்யூனிட்டியாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், நம்முடைய கம்யூனிட்டி வந்து பெருசாக இருந்துச்சுன்னா ஒருத்தர் வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ண முடியாது, அவங்களோட நம்ம உறவோடு இருக்க முடியாதுன்னு தான் அப்படி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்கிறாங்க. சாப்டர் 4 verse 53 paragraph 3. According to the choice of the sisters, we celebrate either feast day or the birthday in the community to make them happy and to bring out a sense of their belonging to the community. So wonderful, no? நம்ம வந்து அவங்க அன்னைக்கு தான் அவங்கள பற்றி நினைத்து பார்க்கலாம். அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணி அவங்கள பாராட்டி, யூ ஆர் ஸோ குட், யூ ஆர் டூயிங் ஸோ மச் ஒர்க் ஃபார் த கம்யூனிட்டி, ஃபார் காங்கிரிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கள பாராட்டுறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ரெகுலேஷன்ஸ்லேயே அதை கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் சொல்லி பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் நம்மளாம் கேதர் பண்ணணும், மந்த்லி மீட்டிங் வைக்கணும். அப்போ எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ பிரச்சனை எங்கே வருதுன்னு சொன்னீங்கன்னா, ஒருத்தர் நிறையா செலவு பண்ணுறாங்க, ஒருத்தர் கம்மியாக செலவு பண்ணுறாங்க. தெர் இஸ் நோ அக்கௌண்டபிலிட்டின்னு சொன்னீங்கன்னா கம்ப்யூட்டர் நல்லா இருக்காது. ஏன்னா அவங்க மட்டும் இப்படி இருக்காங்க, அவங்க அத்தாரிட்டி அதிகமாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு நினைக்க தோணும். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், வெர்ஸ் 58 பார்த்தீங்கன்னு சொன்னால், கம்யூனிட்டி மீட்டிங் மந்த்லி ஒன்ஸ் வைக்கணும். இந்த ரிப்போர்ட்ஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் மந்த்து அவங்க வாசிக்கணும். அது பிறகு அதை ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குது, இம்பார்ட்டன்ட் நிகழ்வு இருந்துச்சுன்னா அதை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, த ப்ரொக்ரேட்டர் and the heads of the institutions on their turn will submit the house account and the account of the institutions in the community. அதான் நம்மளுடைய கம்யூனிட்டி மீட்டிங்கில் மாதம் என்ன நடந்துச்சு, எவ்வளோ காசு இருக்குது, எவ்வளோ நம்ம எப்படி வந்து மேனேஜ் பண்ண முடியும் எப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்ம வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து காமனில் படிக்கணும்னு சொல்கிறாங்க. The statement of accounts will be approved by the members of the community and signed by the superior along with the procurator or heads of the institution. அதில் வந்து இந்த மந்த்லி ரிட்டர்ன்ஸ் நம்ம எழுதணும். அதை என்னென்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு கம்யூனிட்டி மெம்பர் சைன் பண்ணணும், சுப்பீரியர் சைன் பண்ணணும், ப்ரொக்ரேட்டர் இல்லைன்னா ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸு, மேபி ஸ்கூலாக இருந்துச்சுன்னா பிரின்சிபல் அதை தான் அவங்க மென் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க என்ன பண்ணணும்னு சொன்னால் சைன் பண்ணணும். 3 பேரும் சைன் பண்ணி அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதை வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து ப்ரொவின்ஷியலுக்கு அனுப்பணும்னு சொல்கிறாங்க. The Secretary of the House will send a consolidated report of the community meetings and the record of important events in the community to the provincial superior every 3 months. 3 மாதத்துக்கு ஒரு கடன் இந்த வந்து அனுப்பணும்னு சொல்கிறாங்க. She will also send a similar report to the superior general every 6 months. அவங்களும் 6 மாதத்துக்கு ஒரு ஜென்ரலுக்கு அவங்களுடைய மீட்டிங் நடந்ததை ரிப்போர்ட்டையும் நம்ம ஃபினான்சியல் சுச்சுவேஷன்ஸ் நம்ம எப்படி இருக்குது, மேனேஜ் பண்ண முடியுமா என்பதையும் அவர்கள் வந்து வெளியிடுவதற்கு அங்கே அனுப்புறதுக்கு ஆவணம் செய்யணும்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதுதாங்க பேசிக்காகவே. தென் த ப்ரோக்ரேட்டர் அண்ட் த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வில் சென்ட் தேர் ரெஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் of the account to the provincial superior every month. They will also send a similar report to the superior general every 6 months. அதான் சொன்ன மாதத்துக்கு ஒரு தடவை அந்த ரிப்போர்ட் அனுப்பணும்.
The sisters may go home for holidays once in 2 years for 10 days. The time for journey will not be inclusive. அதான் வந்து நம்ம அப்போ வந்து நம்ம வந்து குடும்பத்தோடய நம்ம வந்து ஒன்றிணைஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை தெளிவாக சொல்கிறாங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ் அவங்க வந்து லீவ் எடுத்துட்டு இங்கே வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளேஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி இப்போ டீச்சர் வந்து இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஃபியூனரல் அவங்க யாராவது அவங்க சொந்தத்தில் இருந்தாங்கன்னு சொன்னால் ஃபியூனரலுக்கு பார்ட்டேக் பண்ணலாம். அதே மாதிரி தட் வி ஷோ அவர் solidarity to the people. Sick sisters should avail themselves of the help from the community rather than from their families and friends. தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ வந்து இது வந்து that shows that we belong to the community. நம்ம இந்த சமூகத்தில் இருந்தாலும் நம்முடைய சமய ஒற்றுமை we belong to this communityங்கிறத நம்ம காமிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் we have to ask help. சில பேர்லாம் இருக்காங்க, நான் என் கம்யூனிட்டியில் எதுவுமே வாங்க மாட்டேன். That is not good. You belong to this community, you seek the help of your sisters and so on. That is good. அதான் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. அப்புறமேட்டு if a sister dies, all our communities will offer mass and pray for her. அவங்க இறந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நினைத்து பார்த்து அந்த ஆன்மாவுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி நம்ம ஜென்ரல் யாராவது அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னாலும் அவங்களுக்கு வந்து நம்ம திருப்பலி ஒப்புக்கொடு ஜெபிக்கணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதை நம்ம காமிக்குதுன்னு சொன்னால் நம்ம வந்து இந்த கம்யூனிட்டியில் வந்து ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு, இந்த கம்யூனிட்டிலேயே மகிழ்வாக வாழ்கிறதுக்கு பிரச்சனையே மணியில் தாங்க வருது. எனவே அந்த மணியில் வந்து அக்கௌண்டபிலிட்டியாக நம்ம இருந்துட்டோன்னு சொல்லி வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் அன்னன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிட்டோம்னாவே பிரச்சனை முடிச்சு. சில பேர் சொல்லாமல் மறைச்சி வச்சுக்கும் போது தான் எப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு தவறாக நம்மளை பற்றி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த கம்யூனிட்டியில் வேறு என்ன ஈவெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் மிகப்பெரிய ஈவலாக இருக்கிறது காசிப், புறங்கூறுதல். இட் இஸ் சின். நம்ம வந்து புறம் கூறக்கூடாது. திருவிழத்தில் நம்ம பார்க்கலாம், புறம் கூறவே கூடாது. டிசன். பட் ஆனால் என்ன சொல்கிறோன்னா, அந்த காசிப் தாங்க நம்ம வந்து எல்லாரையும் கொள்ளக்கூடியதாக இருக்குன்றது போப்பாண்டவர் சொல்கிறாரு. வந்து காசிப் ஷுட் நாட் லீட் அவர் கம்யூனிட்டி. நம்ம வந்து அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். நம்ம வந்து ஒருத்தரை பற்றி ஒன்றுமே இல்லாமல் புரணி பேசுகிறது, ஒன்றே இல்லாமல் புரணி பேசி அவங்களோட பேரை கெடுக்கிறது, அதெல்லாம் வந்து இது வந்து ஒன் ஆஃப் த கடல்ஸு நாட் டு பி கம்யூனிட்டி, நாட் டு பில்டு கம்யூனிட்டிக்கு வந்து இந்த காசிப் வந்து இருக்குது. அடுத்து நான் சொன்ன மாதிரி அக்கௌண்டபிலிட்டி, சரியான அக்கௌண்டபிலிட்டி இல்லைன்னா தென் நாட் ஓப்பன், நாட் அக்செப்டிங் த அத்தாரிட்டி அண்ட் ஸோ ஆன். ஃப்ரெட்டர்னிட்டியில் இருந்தனா சுப்பீரியர் ஹேஸ் காட் அத்தாரிட்டி எப்படின்னு சொன்னீங்கன்னா, அது சம்போன் ஹேஸ் டு லீட் த கம்யூனிட்டி. அது வந்து எல்லாருமே தலைவராக இருக்க முடியுமா? நம்ம ஆண்டவரும் தான் திருச்சபை உருவாக்குனாரு. ஆண்டவர் போன வாட்டி அந்த திருச்சபை வழிநடத்துறதுன்னு சொல்லி பேதுருவை வந்து நியமித்தார். எல்லாருமே நீங்கள் இருங்க, 12 பேருமே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 12 அப்படியே விட்டுட்டு போயிருந்தாருன்னா எப்படி நீ வழி நடத்துறது? அதுக்குன்னு ஒருத்தர் இருக்கணும், அவங்க தான் வந்து வழி நடத்தணும். ராயப்பர் வந்து வழி நடத்துறதுக்காக அவர் எல்லாமே தெரியும், அவர் வந்து எல்லாம் சரியாக செய்வார் அப்படிங்கிறது கிடையாது. அவரு தான் மதுரிச்சார் ஆண்டவரை, அவரு தான் ஓடி போனார். ஆனாலும் அது வந்து ஆண்டவர் தெரிஞ்சும் கூட அவர்கிட்ட ஒப்படைக்கிறார் திருச்சபைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதே மாதிரி நம்ம சுப்பீரியர்ஸும் வந்து சம்டைம்ஸ் தே ஆர் நாட் வெரி பர்ஃபெக்ட். அவங்க வந்து சில குறைகள் இருக்கலாம். அதுக்காக வந்து சுத்தமாக நம்ம வந்து cannot neglect த சுப்பீரியர்ஷிப். அது வந்து இந்த அத்தாரிட்டி ஆஃப் சுப்பீரியர் வந்து நம்ம மதிக்கக்கூடாது. அதே சமயத்தில் இந்த அத்தாரிட்டியும் வந்து சுப்பீரியர்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, அதுவும் இருக்குது. நம்ம சுப்பீரியர் வந்து அவங்க எல்லாரையும் அன்போடு அரவணைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் தான் அந்த கம்யூனிட்டி வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான கம்யூனிட்டியாக இருக்கும். எனவே இறுதியாக அன்பு சகோதரிகளை, நமது வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் சொல்கிறது போல நம்ம ஏற்கனவே வாசித்தது போல யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 5லிருந்து 19 வரைக்கும் ஒரு கம்யூனிட்டி எப்படி இருக்கிறது ஆண்டவர் சொல்கிறது. அதை மீண்டுமாக நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன், திரும்பி நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். அப்படி நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது உண்மையாலுமே நிறைய இன்ஸ்பிரேஷன் நமக்கு கிடைக்கும். அதே போன்று ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல் திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரம் 44 தொடர்ந்து வாசித்து பாருங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது. அங்கேயும் நம்ம வந்து எப்படி ஒரு மகிழ்ச்சிகரமான துறவியாக வாழ முடியும் என்பதை அவர் சொல்லுகின்றார்கள். எனவே நம்ம அடிப்படையாகவே நம் மகிழ்ச்சிகரமான துறவியாக அல்லது மகிழ்ச்சிகரமான சகோதரியாக வாழணும்னு சொன்னால் நம்ம we should have a thankful God. Affirmation, appreciation and service is very important. எனவே இதை நாம் பயன்படுத்தி நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு துறவியாக என்றும் நிறை மகிழ்வை பெற்றவராக வாழ முயற்சி செய்வோம்.
இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். God bless you.